எழுத்து நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். டைரக்டர் பாக்யராஜ் சார் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாருங்கிற அதிர்ச்சியான தகவல் நம்ம அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து சனியை நோக்கி பயணிக்கிறார். அவர் இறக்குற அன்னைக்கு வந்து அனுச நட்சத்திரம், சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில். சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க, ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க, மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க, இவங்க 3 பேருக்குமே நிறைய மன அழுத்தங்களும் மன ரீதியாக பிரச்சனைகளையும் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. பைபாஸ் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட யாருக்கெல்லாம் ராகு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் பைபாஸ் ஆபரேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நாம் பிறந்த மாதத்திற்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அது யார் யார் எந்தெந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆரோக்கியம்ன்றது இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் நமக்கு இன்னைக்கு விளக்க இருக்காரு ஜோதிடர் வெற்றி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிறைய பதிவுகள் உங்களோடது மக்கள் பார்த்துட்டு வராங்க. நீங்களும் வந்து சில மாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்தந்த காலங்கள் வரும்பொழுது அவங்க ஆரோக்கியத்துல இந்த மாதிரி நோய் தாக்கமோ இல்லை திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு கண்டங்களோ வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்றீங்க. அப்படி எந்தெந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் மருத்துவ ஜோதிடத்தை தொட்டு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஒரு கடல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடலை சமுத்திரத்தையே நம்ம ரிஷிகள் முன்னோர்கள் வந்து 12 கட்டம் 9 கிரகத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லி வச்சிருக்காங்க. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், லைஃப் எப்படி மூவ் ஆகும் எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது செல்வத்திலேயே வந்து ஆரோக்கியம் தான் முதல் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கவனிக்கணும். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எழுத்து நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். என் நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், சித்திரை மாசம், ஆவணி மாதம், மார்கழி மாதம், இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டாப்புல ஹார்ட் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டாரு, இப்போ கோச்சார ரீதியாக சிம்மத்தில் வந்து கேது டிராவல் பண்ணுறாரு. இந்த மாசத்துல பிறந்தவங்க கவனமா இருக்கணும். அப்படிங்கும் போது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா, இந்த டைம்ல வந்து காற்று சார்ந்த அடைப்பு, இந்த காற்று சார்ந்த ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் படபடப்பு, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பயப்படணும் அவசியம் கிடையாது. ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வருமுன் காப்பதே மேலுங்கிற மாதிரியே சுட்டி காட்டக்கூடியதான் ஜோதிடம். இந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப என்ன கவனமா இருக்கணும்னா மருத்துவ செக்அப் பண்ணிக்கணும். ஏன் இந்த 3 மாதத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க? அதாவது சூரியனா வந்து ஹார்ட்டை குறிக்கக்கூடிய கிரகம். சித்திரை மாசம் மேசத்துல சூரியன் இருப்பாரு, ஆவணி மாசம் சிம்மத்துல சூரியன் இருப்பாரு, மார்கழி மாசம் தனுசுல சூரியன் இருப்பாரு. அப்ப இந்த சூரியனோட கேது வந்து சேரும்போது, கேதுனா அடைப்பு, உடைக்கிறது, சிதைக்கிறது, அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் கேதுவோட காரகத்துவம். அப்ப இந்த 3 மாசத்துல பிறந்தவங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலதான் கேதுவோட நட்சத்திரங்களும் இருக்கு. ஆச்சரியமா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா இருக்குது. அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரமே இந்த ராசியில தான் இருக்குது. இந்த மாசத்துல பிறந்த எப்பொழுதுமே பிரச்சனையான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா மருத்துவரை பார்த்து ஒரு செக்அப் பண்ணிக்கணும். இப்போ ஹார்ட் சார்ந்த விஷயத்துல செக்அப் பண்ணிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன மாத்திரை மருந்துகளோட சரி பண்ணிடலாம். பெரிய லெவலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடுத்துக்கலாம். வருமுன் காப்பது மேலுங்கிறதுக்காக இதை நான் பேசிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சார் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாருங்கிற அதிர்ச்சியான தகவல் நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது அவர் கன்னி ராசி, மார்கழி மாதம் பிறந்திருக்காரு. பொதுவாக ஜோதிடத்தில் இன்னொரு ரூல் இருக்குது. என்னன்னா சனி சந்திரன் சேரும்போது ஹார்ட் அட்டாக் வரும். சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் அந்த சேர காலகட்டங்களையும் கவனமா இருக்கணும். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து. அது வந்து பெரும்பாலும் சனி சந்திரன் சேர்க்கும்போது மீடியாவில் இருப்பாங்க, தையல் சார்ந்த துறையில் இருப்பாங்க, சர்ஜரி பண்ற டாக்டர் கூட அந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். அப்போ அது சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது அந்த பிரச்சனை பெருசா வராதுங்கிறது ஜோதிடத்துல அது ஒரு பரிகாரம் மாதிரி. அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து சனியை நோக்கி பயணிக்கிறார். அவர் இறக்குற அன்னைக்கு வந்து அனுச நட்சத்திரம், சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில். அப்போ வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாரு. இதுக்கு தான் ஜோதிடம் வந்து நம்ம கரெக்டாக ஒருத்தங்களுக்கு சொல்லும் போது மருத்துவ ரீதியாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த டைமில் இதை சரி பண்ணீங்க, கொஞ்சம் செக் பண்ணீங்க, பயப்பட வேண்டியதில்லை, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது, இருந்தாலும் எச்சரிக்கையாக பண்ணிக்கிறது நல்லது, பண்ணிக்கும் போது அது ஒரு பரிகாரம் மாதிரி அப்படிங்கிற விஷயம். சில அவங்க ஜாதகத்து ரீதியாக சில கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட பெரிய பாதிப்பு வராமல் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த 3 மாசத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேர்க்கை வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தனுசுல வந்து கேது பாகம் வந்து வரும்போது அந்த ஒரு சிம்டம்ஸ் காட்டியிருக்கலாம். ஆனால் மற்ற கோச்சாரங்கள் வந்து சரியா இருந்ததுனால ஒரு குரூப் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கலாம், அந்த அட்டாக் வந்து வராமல் இருந்திருக்குது. இப்போ இந்த கோச்சாரத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கனெக்டிவிட்டி ஆகுது அவருக்கு. ஏன்னா சனி வந்து 10ஆம் பார்வையா மார்கழி மாசத்துல உள்ள சூரியனை பார்க்குறாரு, அது தனுசுல உள்ள சூரியனை பார்க்குறாரு. இப்படி மற்ற கோச்சாரங்களும் அவருக்கு பாதகமாக இருந்ததுனால இப்போ அதிகமான ஒரு பாதிப்பை சந்திச்சு இறப்பை
சந்திச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்குது. கேதுனா சிதைக்கிறது, ஒரு தடையை உருவாக்குறது, ஞானகாரகன். ஞானம் எதனால ஏற்படும்னு நினைக்கிறீங்க? நிறைய அடிபட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, போதும் போதும் நான் வாழ்க்கையே போதும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அது அவங்கவுங்க ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்காரோ, எந்த கட்டத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்தப்பலாம் அதை வேலை செய்யும். இப்போ வந்து சூரியனுக்கு கோணத்துல அந்த கேது சஞ்சாரம் பண்றதுனால சித்திரை மாசத்துல பிறந்தவங்க, ஆவணி மாசத்துல பிறந்தவங்க, மார்கழி மாசத்துல பிறந்தவங்க, இவங்க 3 பேருக்குமே நிறைய மன அழுத்தங்களும் மன ரீதியாக பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக உருவாக்கக்கூடிய டைம். இப்போ அதனால தான் நிறைய ஹார்ட் பிரச்சனை வருது அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. இந்த டைமில் வந்து இன்னும் மற்றொரு விஷயம் பண்ணணும்னா யோகா மாதிரியா விஷயங்களை கையில் எடுத்தோம் அப்படின்னா பாதிப்பு குறையும். நமக்கான கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா பாதிப்பு குறையும். மருத்துவ செக்கப் பண்ணிக்கிறது பாதிப்பு குறையும். இந்த 3 விஷயங்களையும் சரியாக பண்ணிக்கும் போது இந்த விஷயத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆரோக்கியமாக நின்றால் வாழ்கிறதுக்கு ஜோதிடம் அழகான ஒரு பங்களிப்பை கொடுக்குது. அதை யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள கொடுக்கும். இதுல சில பேருக்கு இந்த பைபாஸ் சர்ஜரிக்கு எல்லாம் போறாங்களே, அதற்கு ஏதாவது அமைப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? பைபாஸ் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட யாருக்கெல்லாம் ராகு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் பைபாஸ் ஆபரேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ யாருக்காவது அந்த விஷயத்தை சார்ந்த பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா மாசி மாசத்துல பிறந்தவங்க, ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்க, ஆனி மாசத்துல பிறந்தவங்க, இந்த 3 மாசத்துல பிறந்தவங்க இது சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இது மருத்துவ ஜோதிடம் மூலமா நமக்கு வர நோய்களை சொல்ல முடியும். ஆனா கண்டம்ன்றது எந்த காலகட்டம்ன்றது சுய ஜாதகம் சொல்லும். மற்ற கோச்சாரங்களையும் அவங்க சுய ஜாதகத்தையும் தசாபதியும் பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா தனுசுல தான் சூரியன் இருக்கு. இப்போ வந்து சிம்மத்துல இருந்து கேது, எப்படியோ அந்த கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா ஒரு மார்கழி மாசம் பிறந்திருக்காரு. அவர் கன்னி ராசி, மார்கழி மாசம் பிறந்திருக்காரு. சூரியனை வந்து சனி பாக்குறாரு. அப்போ வந்து அதிகமான பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா செயல்பட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்ப ஜாதக ரீதியா மருத்துவ ஜோதிடத்தை தொட்டு சொன்னீங்க. வாஸ்து ரீதியா எந்த மாதிரி ஒரு பாதிப்பு வீட்டில் இருந்தா சடனா இந்த ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்க, சடனா ஹார்ட் அட்டாக் வரவங்க, அவங்க வந்து மருத்துவமனை போய் சிகிச்சை எடுத்து வந்துடுறாங்க. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை, காலையில நல்லா இருந்தாரு, சடனா இப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன குறைபாடு இருக்கு, என்ன தவறு நடந்திருக்க வாய்ப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துவை பற்றி ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிழக்கு திசை வந்து ஹார்ட்டை குறிக்கிற இடம், ஒரு தலைவனை குறிக்கிற இடம். அந்த இடம் வந்து பார்க்குறது அழகாக இருக்குது, அதாவது ரம்மியமாக இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அழகாக லைஃப் அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஒரு திசையை மட்டும் பார்க்காம ஒரு வீடு சரியான அமைப்பில் அமைச்சிக்கும் போது நிச்சயமாக எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும். மனநிலையில் கூட அழகான மாற்றம் உண்டாகும். அதாவது யோகா தியானம் பண்ணாமலேயே மிகப்பெரிய அமைதி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து வாஸ்துல உண்டு. ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் சரி, தலை ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இது அத்தனையும் வாஸ்துவால் சரி பண்ண முடியும். இதை நீண்ட நாள் ஆராய்ச்சியில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ சில பேர் கேட்பாங்க, நான் கோயிலாக போகிறேன், நான் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீடு வாஸ்து குறைபாடு உள்ள வீடாக அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போய் நல்ல பலன் கிடைக்குன்னா கூட நம்ம இருக்கிற வீடு வாஸ்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியம். நீங்கள் இறைவனோட அருள் கிடைக்கணும்னாலும் வாஸ்து சரியாக இருக்கணும். அதான் குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஈசானியம் சரியில்லை என்றால் ஈசனாலோட காப்பாற்ற முடியாது. வடகிழக்கு சரியில்லைன்னா, இந்த வடகிழக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டிலே தெய்வீக சக்தி இருக்குன்னு அர்த்தம். வடகிழக்கு பாதிச்சிருந்தா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னு அர்த்தம். இப்போ வாயு மூலைன்னு பார்க்கும்போது வடமேற்கையும் நம்ம வாயு மூலையா எடுத்துக்கிறோம். அப்ப இதுல ஏதாவது பாதிப்பு இருந்தா கூட ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கான்ற ஒரு நிச்சயமா. வடமேற்கு தான் காற்றை குறிக்கிற ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு யாருக்கெல்லாம் பாதிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கும், வயிறுலாம் வந்து உப்பி இருக்குது, அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால வர்றது, அந்த கல்லீரல் பிரச்சனை வர்றதும் அந்த வடமேற்கு திசையில் பாதிப்பு இருந்தால் வரும். காற்றுக்கும் இதயத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதனால வந்து இது சார்ந்த விஷயங்கள்னாலையும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஒரு வீடை கரெக்டாக அமைச்சிக்கிட்டா சூப்பர். இதில் இன்னும் நிறைய விஷயங்களை நான் அந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். வாஸ்துங்கிறது வந்து அந்த வாஸ்து நாளில் வந்து மனை போடுறது மட்டும் கிடையாது, அது கூட பிரச்சனை கிடையாது. ஒரு வீடு எந்த இடத்துல வரணும், எப்படி அமைஞ்சிருக்கணும்னு ஒரு அமைப்பு, அதை சரியாக அமைச்சிக்கிட்டா லைஃப்பில் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிறகு வர சந்ததி, உங்கள் வாரிசுகள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு வாஸ்து ஒரு பெரு உதவியாக இருக்கும். கோயில் கூட போகணும்னு கிடையாது, வாஸ்து ஒருத்தவங்க வாழ வைக்கும். சரியான அமைப்பில் ஒரு விஷயம் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆரம்பித்து 6 மாதம் ஆகுது. அந்த தொழிற்சாலை போய் பார்க்குறேன், ஒரு சின்ன ஒரு பாதை வச்சுருக்காங்க. இந்த பாதையை மட்டும் அடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கண்ணாடியை மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு பெரிய கண்ணாடியை மாட்ட சொன்னேன், ஆனால் அவர் சின்ன கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி பாருங்க, அதை மாட்டிட்டாரு. ஆனாலும் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, அதை மாட்டி 3வது நாள் ஒரு பெரிய ஆர்டர், 6 மாதம் எந்த ஒரு ஆர்டர் வராமல் இருந்தது, 3வது நாள் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. அதுக்கு அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்குது. சார் உண்மையிலேயே வாஸ்து இல்லைன்னு எப்படி சார் இது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முன்னோர்கள் எப்போதும் முட்டாள்கள் அல்ல. ஏன் கண்ணாடியை மாட்ட சொன்னீங்க இந்த இடத்துல? அதற்கு முன்னாடி ஒரு இது இல்லை, அந்த இடத்தோட அமைப்பில் அவரோட ஜாதக பிரகாரம் சூரியன் வந்து வலுப்படுத்துறதுக்காக, சூரியன் தான் கண்ணாடி,
அதை வலுப்படுத்தும் போது அவருக்கு ஒரு பிரகாசம் வருது. அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் மாட்டணும் அப்படிங்கிறது அந்த பிரசனத்தில் வருது. அங்கே போய் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட இடத்துல கண்ணாடி மாட்டினா நல்லா ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு பிரசனத்தில் வருது. அதை மாட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது, பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது, இல்லை சரியாக ரன் ஆகலை, இல்லை ஒரு வீடு வந்து பொருளாதாரத்து சிக்கல் இருக்குது, இது அத்தனைக்குமே சரி பண்ணக்கூடிய அமைப்பு வாஸ்துல உண்டு. கோவிலே போமா கூட ஒரு லைஃப் மாறும். அவ்வளோ சிறப்பான அம்சங்கள் வந்து வாஸ்துல உண்டு. சார் கிழக்கு பார்த்த வாசலில் இருக்க சொன்னாங்க, நான் வடக்கு பார்த்துல இருக்க சொன்னாங்க, அதில் தான் இருக்கேன், அதனால் என் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கீங்க ரைட்டு, ஆனால் அந்த வீடு வாஸ்து பிரகாரம் இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் எந்த திசையில் வேணாலும் இருங்க, அது பிரச்சனை கிடையாது. எந்த திசையாக இருந்தாலும் அந்த வீடு வாஸ்து பிரகாரம் இருக்குதா, இருந்தால் உங்களை எல்லா விஷயத்துலேருந்தும் காப்பாற்றும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அவர் பிரபலமா இருந்ததுனால இன்னைக்கு நம்ம அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் பேசணும். இதே மாதிரி இதே நேரத்துல பிறந்தவங்க, இதே தமிழ் மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் வீட்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நமக்கு தெரியல. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இது ஒரு உதாரணமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால மருத்துவ ஜோதிடமோ வாஸ்துவோ நமக்கு தெரிந்ததை நம்ம பதிவுகள் மூலமா நேயர்கள் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறோம். உங்க சுய ஜாதக பரிசீலனையில பாக்கி விஷயங்களை நீங்க சரி செஞ்சுக்கிறது மூலமாக உங்களோட ஆயுள் மட்டும் இல்ல, குடும்ப சந்தோஷத்தையும் அதிகப்படுத்திக்க முடியும். அருமையான ஒரு பதிவு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.